கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டாகிய இந்த 2025 ஆண்டு 19வது வாரத்தின் முதல் நாளின் மத்திய நேரத்தில் நாங்கள் எங்களுடைய ஆண்டவருடைய வசனத்தில் இருந்து தொடர்ந்தும் நாங்கள் படிக்க கடந்து செல்லுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் அல்லது திரை நீக்கம் என்கின்ற அந்த புத்தகத்தில் இருந்து 1ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுவோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோர்ந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு வந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு வல்லமையும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியாகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகிய சர்வவல்லமுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற ஜோவனாகிய நான் தேவ அவசரத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறது ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா எனும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஆமென். அதில் நாங்கள் இந்த அப்பாகலிப்சிஸ் என்கிற இந்த புத்தகத்தில் இருந்து முதல் 2 வசனங்களை நாங்கள் சிந்தித்ததில் ஏறக்குறைய 15 சத்தியங்கள் அல்லது வழிகாட்டும் விதிமுறைகளை நாங்கள் படிச்சிருக்கிறோம். 15 பிரின்சிபல்ஸ் நாங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த புத்தகத்தை எப்படி நாங்கள் புரிஞ்சு கொள்றது என்றதுக்கான பிரின்சிபல். இன்னைக்கு 3வது வசனத்துக்கு நாம போறோம். அந்த 3வது வசனத்தில் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிற கைக்கொள்ளர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லும். அப்ப அதிலிருந்து நாங்கள் சில சத்தியங்களை படிக்க இருக்கிறோம். முதலாவது, அப்ப இன்றைக்கு 16வது சத்தியம். இந்த புத்தகம் சரியாக புரியப்பட்டால் கடவுளின் மக்களுக்கு மிகுந்த நம்பிக்கையையும் மிகுந்த நம்பிக்கையையும்
ஊக்கத்தையும் கொடுக்கும். ஊக்கத்தையும் கொடுக்கும், மிகுந்த நம்பிக்கையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். அதுக்கு நாம எடுக்கிற அந்த சொல்லு பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். அதுல இருந்து நாங்கள் அவ்வளத்தையும் கொண்டு வரோம், இந்த சத்திய இந்த விதிமுறையை கொண்டு வரோம். இந்த புத்தகத்தை சரியா நாமல் விளங்கி கொண்டா இது பரிசுத்தவான்களுக்கு, கடவுளுடைய மக்களுக்கு அது நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். hope and encouragement, hope and encouragement. கனவேருக்கு நாமல் கிறிஸ்தவர்களாக நாமல் கனவேறிட்ட நிறைய பேரிட்ட கிடையாது, சீர்திருத்த ஆட்களிட்டே சில பேர் கனவேறிட்ட நாம கேட்டா, பரலோகத்துல எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும், பரலோகத்துக்குள்ள எங்களுக்கு பரலோகத்துக்கு போவோம் என்ற நம்பிக்கை, பரலோகத்தில் எங்களுக்கு பாக்கியம் இருக்கும் என்று நாங்கள் நம்புறோம் என்றுதான் சொல்லுவீங்க. ஆனா இந்த புத்தகம் எங்களுக்கு சொல்லுது, இந்த பூமியிலே நாங்கள் பாக்கியமாக இருக்கிறதுக்காக இந்த புத்தகம் எங்களுக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. பிளஸ்ஸிங், ஹாப்பினஸ், ஹாப்பினஸ், இந்த பிளஸட்னஸ் என்றது நாம ஹாப்பினஸ் என்றது நம்மளுடைய தற்காலிக அந்த சொல்ல, அதாவது சந்தோஷமாக நாங்கள் வாழ முடியும் இந்த பூமியில. அப்ப கனவே சொல்லுவினம், இந்த பூமியில கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவர்களுக்கு இந்த பூமி சந்தோஷம் இல்லை, பரலோகத்துல தான் நாம சந்தோஷமா இருக்க போறோம். அதனால பரலோகத்துக்காக நாம இந்த பூமியில கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அப்படி என்ற ஒரு சிந்தனையில நிறைய பேர் வாழுறினோம். ஆனா இந்த புத்தகம் சொல்லுது, பரலோகத்துல மட்டுமில்ல, முதன்மையா இந்த பூமியில நாங்கள் நம்பிக்கையோடையும் சந்தோஷமாயும் வாழ வேணும், வாழ முடியும். அதுக்கு ஊக்கமாக இந்த புத்தகம் எழுதப்பட்டது. சரி, 7 சபைகளும் பரலோகத்தில் இல்ல, 7 சபையும் பூமி தான் இருக்கு. பூமியில இருந்து ஜெயிக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் ஒவ்வொரு சபையிலையும் அந்த பாக்கியத்தை கதைக்கிறார். ஆகல நாம ஜெயிக்க வேண்டிய இடம் பூமியை தவிர பரலோகம் இல்லை. அந்த 7 சபைகளிலையும் சொல்லப்படுற விஷயங்களை கவனிச்சு சரிப்படுத்திட்டா, நாங்கள் சரிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்ன, அதுல எங்க நாம பிழையா இருக்கிறோம், அத கிறிஸ்துவ சபைக்கு நடுவில் இன்னும் ஆண்டு கொண்டுதான் இருக்கிற என்ற இந்த நம்பிக்கை எங்களை ஊக்கப்படுத்துது. கிறிஸ்து சொல்றதை நாம செய்யறது. இது பரலோகத்துல நாம நம்பிக்கையாயும் பரலோகத்துல கிறிஸ்து எங்களுக்கு நடுவில் இருக்கிறதையும் பற்றி கதைக்கிற புத்தகம் இல்லை. இந்த பூமியில கிறிஸ்து சபைக்கு நடுவிலையும் இந்த பூமியில நாம திருத்த வேண்டியதும் நாம நம்பிக்கையோடு வாழறதுக்காக தான் எங்களுக்கு எழுதப்பட்டிருக்குது இந்த புத்தகம். எங்களுக்கு இந்த புத்தகத்தில் அடுத்த நாம சொல்ல 7 சபைகள் என்று நான் சொன்னேன். பிறகு நமக்கு 7 முத்திரைகள் கதைக்கப்படும். அந்த 7 முத்திரைகளும் கிறிஸ்து சிங்காசனத்தில் இருந்து இந்த பூமியில, இப்ப நாம வாழ்ற இந்த பூமியிலே அவர் எங்களோட சபங்களை கேட்டு அவர் சபைக்கு எதிராக எங்களுக்கு எதிராக எழும்புறையாக்களை அவர் நியாயம் தீர்க்கிறது பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறது. நாம பரலோகத்துக்கு போன பிறகு அவர் இந்த பூமியில நியாயம் தீர்க்கிற பற்றி கதைக்கிற இந்த புத்தகம். அதனால பிரசன்ட் வேர்ல்டு, இந்த உலகத்துல எங்களுக்கு எதிராக எழும்புறையாக்களை கர்த்தர் சந்திப்பார். அவர்களை கடவுள் தீர்த்து கட்டுவார். அவர்கள சில பேரை அவர் தன் மக்களை மாற்றுவார். பல பேரை அவர் இந்த பூமியில மண்கவ வைப்பார் என்ற அந்த நம்பிக்கையையும், அதுக்காக நாமல் ஊக்கத்தோட செவிக்க வேண்டும் என்ற ஊக்கத்தை தான் இந்த புத்தகம் கொடுத்து கொண்டிருக்கு. பரலோகத்தில் எங்களுக்கு எதிரிகள் ஒரு இல்லை, நாமளும் அங்க சுகமா வாழலாம், இந்த பூமி இப்படித்தான் என்ற ஒரு நம்பிக்கை இழந்து போன ஒரு மனதில வாழ்றதுக்கு இல்லை இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு பேர் பாக்கியம் இல்லை.
அடுத்த 7 விஷயம் 7 எக்காலம். 7 எக்காலமும் எங்களுடைய சபங்களை கேட்டு கடவுள் நிலத்திலையும் நீரிலையும் வானத்திலூடாகவும் எங்களுக்கு எதிராக எழும்புற எதிரிகளை அவர் அழிக்கிறார், அவர்களை அவர் நிக்கிரகம் பண்ணுறார். அதனால நாங்கள் இந்த பூமி கத்தற்ற மக்களுக்குரியது, இந்த பூமி கிறிஸ்துவனுடையதும் அவருடைய மக்களுக்கும் உரியது. அவற்ற மக்களுக்கு எதிராக எழும்புற எந்த எதிரியும் எங்களுக்கு எதிராக எழும்புறவனும் இந்த பூமியிலே நாசமாவான் என்றதுக்கு எங்களுக்கு ஊக்கப்படுத்தி எங்களை நம்பிக்கையோட அதுக்காக வேலை செய்யறதுக்கு சொல்லுற புத்தகம் தான் இந்த புத்தகம். விளங்குதோ? நாம இந்த பூமியில கஷ்டப்பட்டு எதிரிகளால ஒடுங்கி நாம செத்து போவோம். கிறிஸ்து எப்பவோ இருந்துட்டு இருந்தா போல முழிச்சு பார்த்து அவர் சில வேளையிலே ஏதோ ஒன்று செய்வார் என்ற நம்பிக்கை இழவு புத்தகம் இல்லை இது. இட் இஸ் நாட் a hopeless book, it gives hope. நம்பிக்கையோட செபிக்க, நம்பிக்கையோட இந்த பூமியில கத்தட்ட ராஜ்யத்தை வளர்க்க, இந்த பூமியில கத்தருக்கு எதிராக எழும்புறையாக கத்தர் சாகடிக்க செபிக்கிறதுக்கு எங்களை தூண்டுற புத்தகம் ஜபம். அதுக்கு அதான் எங்களுக்கு சொல்லப்படுது. நாம் ஒரு நாளும் பல நேரம் நாங்கள் பொதுவாக ஜபிக்கிற நாங்கள் எங்களுடைய பாஸ்டர் பிரேயர்ல உமக்கு எதிராக எழும்புறவர்களை சாக்கொல்லும், உமக்கு எதிராக எழும்புறவர்களை நாசமாக்கும், அவர்கள் அழிவார்களாக, இப்படி நான் பல தடவை ஜபிச்சிருக்கிறேன். இந்த புத்தகத்தினுடைய மெயின் பாயிண்டே அதுதான். அப்படிப்பட்ட சபங்கள் செய்யப்பட்டாத கிறிஸ்து எழும்பி அழிப்பார் என்று சொல்லுது. இல்லாட்டி ஐயோ இப்படித்தான் என்ன செய்யறது, நாம இப்படியே தாங்கி போவோம் என்று சொல்லுற ஒரு விதமான பெசிமிசம் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்ற பெசிமிஸ்ட் நல்லது நடக்காது, நல்லது வராது, இந்த பூமி எப்பயுமே இப்படி கெட்டதுதான், நாமல் தான் இந்த பூமியை விட்டு போறோம், இந்த பூமியை எப்பயுமே இந்த ஒரு கெட்டை ஆக்கலால் தான் இருக்குமென்ற அந்த ஒரு நம்பிக்கை இழந்து போன நம்பிக்கையில் எங்களுக்கு இந்த வேதம் கொடுக்கிறதும் இந்த உலகம் இந்த புத்தகம் கொடுக்கிறோம். இந்த புத்தகங்களுக்கு ஆப்டிமிஸ்ட் நாம சொல்றது நம்பிக்கையோட இல்ல. கத்தர் ஆளுறார், கத்தர் இந்த பூமியில சரி கட்டுறார், கத்தர் தந்த மக்களை தொடர்றவன சும்மா விட மாட்டார். அவற்ற ராஜ்யம் தான் அது எல்லா ராஜ்யத்தையும் அடிச்சுடத்தை எழுப்பி நிற்கும். அது எங்கள தலைமுறையில எங்களை தொடர்றவன் சும்மா இருக்க விட மாட்டார். அதனால ஜபிக்கணும், அதுக்கு அவர் சொன்ன வழிகள்ல நடக்கணும், அவர் சொன்ன கருவிகளை பயன்படுத்தணும் என்றதை காட்டி ஊக்கப்படுத்தி ஆறுதல் படுத்துற புத்தகம் தான் இந்த பாக்கியவான். ட்ரம்பட், அதான் அந்த 7 எக்காலம் மூதுறாலே முடிஞ்ச சண்டைக்கு தான். அதுல பரலோகத்தில் எக்காலம் மூதையில இந்த பூமியில நெக்காலம் ஊதப்படுது. அது நம்மளுடைய சபை இருக்கிற ஒவ்வொரு தலைமுறையிலையும் அது நடந்து கொண்டிருக்கு. அடுத்தது 7 தரிசனம், 7 விஷன்ஸ், 7 தரிசனம். அந்த 7 தரிசனத்திலையும் எங்களுக்கு மாம்சத்தும் செத்தத்தோடையும் இருக்கிற எதிரிகளை விட மாம்சமும் செத்தமும் இல்லாத திரைக்கு பின்னால இருக்கிற அந்த எதிரிகளோட நடக்கிற சண்டைகளை பற்றி கதைப்படுகிறது. அது இந்த பூமியில நடக்குது, பரலோகத்திலையும் வானத்திலையும் மட்டும் நடக்கிற சண்டை இல்லை. நாங்கள் கிறிஸ்துவனுடைய பலத்தில அவருடைய தூதர்களோடு சேர்ந்து இந்த பூமியிலே எங்களுடைய எதிரிகளோட போராட்டத்தை பற்றியும் அதுல வெல்லுறதை பற்றியும் கதைக்கு. அதான் அடுத்த 7, அதாவது 7 தரிசனங்கள். அப்ப நான் 7 கதைக்கிறேன். 7 சபை, பிறகு 7 முத்திரை, பிறகு 7 எக்காலம், இப்ப 7 தரிசனம். இந்த தரிசனம் 7 சண்டையை பற்றி கதைச்சு கொண்டிருக்குது. அந்த 7 சண்டையும் மாம்சத்தோடையும் செத்தத்தோடையும் ஓட மட்டுமல்ல, மாம்சமும் செத்தமும் இல்லாத ஆவியலோடையும் பிடிக்கிற சண்டையில எப்படி கிறிஸ்து அந்த எதிரிகளை சாக்கொள்றார், அழிக்கிறார் என்றதான் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க. அதனால நாம பயந்து நடுங்கி ஐயோ கண்ணுக்கு தெரிகிறதோட பெரிய போராட்ட மக்களுக்கு கண்ணுக்கு தெரியும் இந்த பேய்களோட என்ன செய்ய போறோம் என்று நம்பிக்கை அளவில் இழந்து விழுந்து கிடக்கிறதுக்கு இந்த புத்தகம் எழுதப்படும். இந்த புத்தகம் நம்பிக்கையோட அந்த எதிரிகளையும் கடவுளே தாக்கவும், நாங்கள் தேவதூதர்கள் தாக்கவும், நாம அதோட சேர்ந்து அதுக்காக மண்டாடவும் எங்களுக்கு இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அடுத்த
வாதைகள். அடுத்த 7 வாதை. அந்த 7 வாதையும் என்ன? திருப்பி கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு எதிரிகளா எழும்புறியாக்களுக்கு மேல இந்த பூமியிலேயே கடவுள் கொடுக்கிற தண்டனை வாதைகள் அல்லது வாதிப்புகள், அதுவும் ஒரு விதமான அழிவு. அதுல படிப்படியா நாம முந்தி பார்த்த மாதிரி அந்த அழிவுகள் முன்னேறி கொண்டு போச்சுது. இந்த பூமியில கடவுள் அவளை சாகடிக்கிறார். கிறிஸ்து அந்த மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் இருக்கிறதுலையும் சாகடிக்கிறார். மாம்சமும் ரத்தமும் இல்லாம அதுக்கு மேலதிகமா இருக்கிற மேவி இருக்கிற பயங்கரத்தையும் அவர் சாகடிக்கிறார். அதுக்கு அவர் அந்த 7 வாதைகளை தேவதூதர்களை பயன்படுத்தி அவர் அழிக்கிறார். அதனால இதுகளுக்காக ஜபிக்க சொல்லி எங்களை திரும்ப திரும்ப அந்த பகுதியில் ஊக்கப்படுத்து. சரி, அடுத்தது அடுத்த 7 நியாய தீர்ப்பு என்று சொல்லுவோம். 7 நியாய தீர்ப்பு அல்லது தண்டனை தீர்ப்பு, கண்டம்னேஷன், ஆக்கினை தீர்ப்பு. 7 ஆக்கினை தீர்ப்பு. 7 ஆக்கினை தீர்ப்பு. இந்த 7 ஆக்கினை தீர்ப்பு திருப்பியும் அந்த போலி சமயம், அந்த மகாவேசியான எருசலேம் கிறிஸ்துவனுடைய அடிவாட்டுக்கு சமனானது இல்லை. கிறிஸ்து வெளுக்க போற வெளுவைக்கு அவற்ற யுத்தத்துக்கு அதில் ஒன்று மெச்சில்லை என்றதை காட்டி எங்களுக்கு அந்த மகாவேசி அழிகிறது, அந்த மகாவேசியோட சேர்ந்த ஏனைய நாடுகள் அழிகிறது, அதுக்கு சப்போர்ட் பண்ணின பொருளாதாரங்கள் அழிகிறது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற அரசியல் அமைப்புகள் அழிகிறது, அதுக்கு சப்போர்ட் பண்ற பேய் அழிகிறது. இப்படி கடவுள் இந்த பூமியிலேயே அதுகளை அழிக்கிறத பற்றி கதைச்சு கொண்டிருக்கிற அந்த 7 ஆக்கினை தீர்ப்பில் இது எப்பயோ ஒரு நாள் நடக்க போறது இல்லை. நம்மட காலத்திலையும் ஒவ்வொரு திருச்சபையினுடைய தலைமுறையிலையும் கடவுள் இதை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த டிகிரி தான் வித்தியாசம், அந்த அழிவுகளினுடைய அளவு தான் வித்தியாசப்படுது. கடைசியா நாம புதிய உடன்படிக்கையின் 7 தரிசனங்கள், புதிய உடன்படிக்கையின் 7 தரிசனங்கள், அந்த 7லையும் எங்களுக்கு திருப்பியும் என்ன, தான் ராஜாதி ராஜா கெத்தாதி கெத்தா இந்த பூமியில என்றத அவர் நிரூபிச்சிருக்கிறார். அத பரமேரிசலையும் வர்றது, மற்ற பல ஜீவ விருட்சத்தினுடைய கனியை புசிக்க கொடுக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இந்த பூமியில அவர் செய்கிறத பற்றி கதைக்கிறார். அப்ப அதுகளெல்லாம் உண்மையில எங்களுக்கு அந்த மனவாட்டி இறங்கி வந்தது, அந்த இதுகளோடு சம்பந்தப்பட்டது. அது புதிய உடன்படிக்கையின் 7 தரிசனங்கள். அது டோட்டலா கிறிஸ்துவனுடைய சிலுவையில இருந்து அவற்றை மரணத்துல பேயினுடைய தலையை அவர் நசுக்கினதுல இருந்து புதிய உடன்படிக்கையினுடைய அந்த முழுமை நிறைவேற வரைக்கும் 7 தரிசனங்கள் காட்டப்படுது. அவ்வளவும் எங்களுக்கு நம்பிக்கையை தான் தருது. நாமல் நம்பிக்கையோட செவிக்கலாம், நம்பிக்கையோட வேலை செய்யலாம், நம்பிக்கையோட நாம ஆண்டவற்ற கருவிகளை பயன்படுத்தலாம். நிச்சயமா எங்களோட நம்பிக்கை வீண் போகாது. நாம ஏதோ ஒரு காலத்துல நாம நம்பிக்கை நிறைவேறும் என்றது இல்ல, நாங்கள் எங்களோட தலைமுறையிலே நம்பிக்கையோட வாழ முடியும் என்றதுக்கு கொடுக்கப்படுற பாக்கியம் தான் இந்த புத்தகம். அயால 7 7 7 7 7 சொல்லி 7 என்று நமக்கு தெரியும். அந்த பேட்டர்னே அந்த ஒரு பெர்ஃபெக்ட் காட்டிக்கொண்டிருக்கு. அப்ப பெர்ஃபெக்டா கிறிஸ்து தந்த மக்களுக்காக இந்த பூமியில அந்த ஒவ்வொரு தலைமுறையிலையும் அவர் நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் கொடுக்கிறார். சபை கட்டாயம் அதுக்காக மண்டாடி அவரோட கதைச்சு பேசி அதை நிறைவேற்ற வேண்டும் என்றதை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கு. சோ அதைத்தான் எங்களுக்கு பாக்கியவான்கள் என்ற அந்த வசனத்தினூடாக இந்த புத்தகம் ஃபுல்லா காட்டப்படும். அதுல நாம கவனிக்க வேண்டிய பரலோகத்தில் அப்ப எங்களுக்கு பாக்கியம் இருக்கோ, பரலோகத்திலே பாக்கியம் இருக்குது. இப்ப நாம பரலோகம் என்று நாம சொல்லுறது எது? தேவனும் அவருடைய பரிசுத்தவான்களும் வாழ்ற இடம். அப்ப அந்த தேவனும் அவருடைய பரிசுத்தவான்களும் வாழ்ற, பரிசுத்த தூதரும் வாழ்ற இடத்தை தான் பரலோகம் என்று. அதைத்தான் நாங்கள், அதாவது ஒரு மகிமையான ஆறுதலான பாவம் இல்லாத
ஒரு இடம். அதை நாங்கள் பரதீஸ் என்று சொல்றோம். நாங்க அத பரதீஸ் என்ற அந்த சொல்லு அது அதனுடைய அந்த சொல்லினுடைய அர்த்தம் blessed place, ஒரு சந்தோஷமான ஒரு சுகமான ஆறுதலான இடம். அதான் பரதீஸ். அப்ப பரலோகம் என்றது தான் பைபிள் எங்களுக்கு பரதீஸ் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. பரதீஸ் வர பரலோகம் வர இல்லை, நடுவே சொல்லியாச்சு. நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பார். இயேசு கிறிஸ்து கல்லனுக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இருப்பேன்னு சொல்லி போட்டு இயேசு கிறிஸ்துடைய உடல் எங்க போச்சுது? கல்லறைக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்மா எங்க போச்சுது? ஆவி பிதாட்ட போச்சு. ஏண்டா பிதாவே என்னுடைய ஆவியை உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். சோ பிதா எங்க இருக்கிற? பரதீசில. ஏன்னா இன்றைக்கு என்னோட கூட எங்க இருப்ப? பரதீசில. அதுல பரதீசன்றது இப்ப பிதா இருக்கிற இடம், அல்லது நாம சொல்ற பரலோகம். முதலாம் நாள் படைக்கப்பட்ட பரலோகத்தை தான் நாம சொல்லுறோம். வானத்துக்கு, அந்த மூன்றாம் வானத்துக்கு மேல இருக்கிற அந்த இடம், அதைத்தான் நாங்கள் பரதீஸ் அல்லது பரலோகம் என்று சொல்லுறோம். அதாவது எந்த பாவம் தார பிரச்சனை இல்லாத இடம். அது எல்லா பாவமும் இருக்கிற இடங்கள் கீழே. சோ தேவன் ஆதாம் விழுகிறதுக்கு முன்னுக்கு அவருக்கு இந்த பூமியும் அந்த வான பரலோகமும் எல்லாமே பரதீசு தான். ஏன்னா பாவமே இல்லை அந்த உலகத்தில். ஆகல கடவுள் ஆதாமோட கதைக்க வந்தது. அவர் ஓய்வு நாள் தோறும் ஆதாமுக்கு அந்த குளிர்ச்சியான வேளையில உரையாடிச்சு போனது எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஏதேன் இந்த பூமியில தான். அப்ப அந்த பூமியில தான் அந்த பரதீஸ் என்றத அங்க அது கதைக்கு, அதாவது பாவம் இல்லாத ஆறுதலும் சந்தோஷமுமான ஒரு இடம். எப்ப பாவம் நுழைஞ்சிச்சதோ அது பரதீஸ் இல்லாம போச்சு. அவ பரதீஸ் இப்ப பாவம் இல்லாம இருக்கிற இடத்தை இப்ப நாம கதைக்கணும்னா அது பரலோகத்தை நாம சொல்லலாம். அங்கதான் பாவம் இல்லாத இடம், முழுக்க பூரண பரிசுத்தம். அது அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு தான் கிறிஸ்து தான் போகணும்னு சொன்னார். அப்படி என்றால் அது பரலோகம். அதுல நாங்கள் பரலோகத்துக்கு போறது, நாமல் இப்ப உடனடியாக நாமல் இறந்து கிறிஸ்து வரும் வரைக்கும் நாமல் பரலோகம் போற, இரண்டாம் வரும் வரைக்கும் பரலோகம் போறது நாமல் சொல்றது அந்த பரதீசத்தன். அதாவது எங்களுடைய ஆத்மா பரலோகத்திலையும் எங்களோட உடல் கல்லறையிலும் இருக்கிற அந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதியும் ஆறுதலும் சந்தோஷமும் தான். ஆனா வெளிப்படுத்தல் புத்தகம் எழுதினது அந்த காலத்துக்கு இல்ல. வெளிப்படுத்தல் புத்தகம் எழுதப்பட்டது இப்ப 2025 நாமல் வாழ்ற இந்த வருஷமும் கிறிஸ்துவுக்கும் அவற்ற ராஜ்யத்துக்குமான எதிரிகள் துவசம் செய்யப்பட முடியும். அதுக்கு நாங்கள்லாம் கிறிஸ்துவோட சேர்ந்து வேலை செய்ய வேணும். அந்த வேலை உண்மையில சபம், அதே நேரம் அடுத்த கற்பனையில கை கொள்ளுதல். அதுல இந்த ரெண்டையும் செய்து கொண்டிருந்தா அந்த இறைவாத்த பணியும் ஜபம் அதை செய்தா கிறிஸ்துவுக்கோட கூட நாமல் ஆண்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் கட்டாயம் இந்த பூமியிலே அந்த சமாதானத்தையும் பாக்கியத்தையும் அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். உண்மையில அது நடக்குது. போராட்டம் இல்லை என்றது இல்ல, போர் தான். ஏழிலையும் போர் தான், சபைக்களையும் போர் தான், போலி சமயத்தாலையும் போர் தான், அரசாங்கத்தாலையும் போர் தான், பொருளாதாரத்தாலையும் போர் தான். எல்லாத்தாலையும் நாம போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, இது எந்த சமாதானம் என்ற அந்த சமாதானமும் ஆறுதலும் சந்தோஷமும் கர்த்தருக்குள்ள நாங்கள் இருக்கிறபடியால எங்களோட இந்த போராட்டத்தில் நாம வெற்றி ஜெயிக்கிறவர்களா போறபடியால நாம வெற்றி கழிப்போட போக முடியும். அதனால இயேசு வர்றது கொஞ்ச நாளைக்கு முதல் நாம இந்த பூமியில் அவர் எல்லாம் நியாயத்திப்பார். அப்ப பெரிய சந்தோஷப்படுவோம், சந்தோஷம் இருக்கும். அது வரைக்கும் துக்கமும் பிரச்சனையும் தான். நாமல் வெல்ல இயலாது, நாமல் செத்துத்தான் வெல்ல போறோம் போல இருக்குது. இப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையீனமான அவநம்பிக்கையான கதைகளுக்காயும் சிந்தனைக்காயும் எங்களுக்கு அப்போகலிப்சிஸ் எழுதி கொடுக்கப்பட இல்லை. அப்போகலிப்சிஸ் எழுதி கொடுக்கப்பட்டது நம்பிக்கையோட இந்த பூமியில வாழலாம். தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி வர போற ஜீவனுக்கும் பிரியோசனம். ஆனா தேவபக்தி இனி வர போற ஜீவனுக்கு மட்டும் இல்ல, நாம வாழ்ற இந்த ஜீவனுக்கும் அது ஃபுல் பிரியோசனம்.
அந்த இந்த பூமியில எப்படி பாக்கியமா வாழ்றதுதான் இது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போகலிப்சிஸ் ஏன் பைபிள் முழுக்கவே அதுக்குத்தான். ஆனா அப்போகலிப்சிஸ் குறிப்பாக அதுக்குத்தான் எங்களுக்கு எழுதி கொடுக்கும். ஆகையாலதான் அப்போஸ்தலன் சொல்றார் பாக்கியவான்கள் இந்த புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்கள் அதை கை கொள்ளுறவர்கள். அதுல இந்த புத்தகம் சரியா விளங்கப்பட்டா இந்த புத்தகம் கெத்தட்ட மக்களுக்கு அது ஊக்கப்படுத்தலையும் அதே நேரம் சந்தோஷத்தையும் தரும். அதான் இந்த பிரின்சிபல். அடுத்த பிரின்சிபல் 17வது பிரின்சிபல். இந்த புத்தகமும் பகிரங்க தொழுகையில் உரத்த சத்தத்தில் வாசிக்கப்பட வேண்டும். இந்த புத்தகமும் பகிரங்க தொழுகையில் உரத்த சத்தத்துடன் வாசிக்கப்பட வேண்டும். இந்த பிரின்சிபலுக்கு நாங்கள் எடுக்கிற அந்த வேத சொல்லாடல் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், அதான் அந்த சொல்லு, வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும், அதான் அந்த சொல்லு, வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும். நமக்கு பைபிள் வாசிச்சு கொண்டு போயிட்டு எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற நிருபங்கள்ல அவர் சொல்லியிருப்பார், இந்த நிருபம் சபையில் வாசிக்கப்படுவதாக. இந்த நிருபத்தை நீங்கள் உங்களோட சபையில வாசிச்ச பிறகு பக்கத்தில் இருக்கிற மற்ற சபைகளிலையும் வாசிக்கும்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க என்று அவர் திருப்பி எழுதுவார். ஆகையால் எங்களுக்கு தெரியும், வேதம் பகிரங்க தொழுகை, பொது தொழுகையில அது வாசிக்கப்பட வேண்டும். அந்த வாசிக்கப்படுகிறது எங்களுக்கு அப்ப அது என்ன, நம்ம பைபிள் பொது தொழுகையில வாசிக்கப்படுகிறது. அது பொது தொழுகையினுடைய ஒரு மூலகங்களிலே ஒன்று. பொது தொழுகையில சில இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அந்த பொது தொழுகை ஒன்றில் இருக்க வேண்டிய விஷயங்களில ஒன்று வேதம் பகிரங்கமாக வாசிக்கப்பட வேண்டும். அதில் வேதம் வாசிக்கிறது அது பொது தொழுகையினுடைய ஒரு முக்கியமான ஒரு மூலகம். இட்ஸ் an element. விசுவாச அறிக்கை 1689 ஆண்டுல சுருக்கமா எங்களுக்கு முற்பிதாக்கள் சொல்ல, பொது தொழுகையில செய்யப்பட வேண்டிய விடயங்கள் என்னவென்றால் வேதம் வாசிக்கப்பட வேண்டும், பாடல் பாடப்பட வேண்டும், ஜபம் ஏறெடுக்கப்பட வேண்டும், இறைவார்த்த பணி செய்யப்பட வேண்டும். இப்படி நாம அதுகளை சொல்லணும். குறிப்பாக விசேஷித்த காலங்களில உபவாசம் செய்யப்பட வேண்டும் அல்லது நன்றி நவிழல் செய்யப்பட வேண்டும் என்று எங்களுக்கு முற்பிதாக்கள் தெளிவாக எழுதித்ததிகம். அது வேதத்தில் கிளியர். எங்களுக்கு தெரியும், பழைய உடன்படிக்கை, அதாவது மோசேயினுடைய உடன்படிக்கை கீழே இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மத்தியஸ்தராக கொண்ட உடன்படிக்கையா இருந்தாலும் சரி, வேதம் கடவுளுடைய வார்த்தை பொது சபகூடுகைகளில் அது கர்த்தரை சேவிக்க வரைக்கும் அது வாசிக்கப்பட வேண்டும் என்றது சொல்லப்படுறது. அது கட்டளை. அதுல ரெகுலேட்டிவ் பிரின்சிபல், ஆராதனைய ஒழுங்குபடுத்துற விதி சொல்லுது வேதம் வாசிக்கப்பட வேண்டும், உரத்த சத்தமா பகிரங்கமா. எங்களுக்கு அந்த உரத்த என்ற அந்த சொல்லு இதுல சொல்லப்பட இல்லை. ஆனா அந்த வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் என்றதுக்கள, அந்த கேட்கிறவர்களும் என்றதுக்கள அது தொக்கி நிக்குது.
ஏண்டா பெரிய சத்தமா வாசிதான் கேட்கும் ஆக்களுக்கு. இது வாசிக்கிறது ஒருமை, கேட்கிறது பெண்மை. வாசிக்கிறவனும் சிங்கியுலர், கேட்கிறவர்களும் ப்ளூரல். அவ கனவேருக்கு கேட்கப்பட வேணும், ஒரு ஆள் வாசிக்க வேணும். அப்ப இந்த கான்டெக்ட் எங்களுக்கு அப்ப தெரியுது. அது திருச்சபையினுடைய பொது தொழுகைகள் நடைபெற இடத்துல நடக்க முடியும் பைபிளின் படி. ஆகையால நிறைய பேருக்கு கேட்கணும் என்றா மனசுக்குள்ள வாசிக்கிறார். ஆகையால அது உரத்து வாசிக்கப்பட வரும். அவனுடைய கிரீக் வேர்டு read loudly, read loudly, உரத்த சத்தமா வாசி. அதான் அதனுடைய கிரீக் வேர்டு. அத நம்முடைய இங்கிலீஷ்ல அத ரீட் லவுட்லி என்ன வந்திருக்கு. நமக்கு தான் அதை வாசிக்கிறோம் என்று போட்டு இருக்கு. அதனால அவ என்ன அர்த்தத்தில் அதை போட்டுச்சு நம்ம தெரியல. பட் தட்ஸ் த ட்ரூத். அதனால நாங்கள் சொல்லுறோம், இந்த புத்தகம் பொது தொழுகையில வாசிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம். இந்த புத்தகம் மட்டுமில்ல, 66 புத்தகமும் வாசிக்கப்பட வேண்டும். ஏன்னா வேதம் வாசிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆராதனையில் அல்லது பொது தொழுகையில் நாங்கள் பொது தொழுகையில் என்ன செய்கிறோம்? நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை பாடுகிறோம், வேதத்தை ஜெபிக்கிறோம், வேதத்தை பிரசங்கிக்கிறோம். we read the Bible, we sing the Bible, we preach the Bible, we pray the Bible. அதான் நாம பப்ளிக் சர்வீஸ் செய்கிறோம். பாடுறதும் ஜபிக்கிறதும் வாசிக்கிறதும் கேட்கிறதும் வேதமா தான் இருக்கும். அதனால அது எங்களுக்கு அது கெட்ட வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் அங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அதனால அந்த அடிப்படையில் எங்களுக்கு வெளிப்படுத்தல் புத்தகம் வாசிக்கப்பட வேண்டிய புத்தகம் தெரியும் நமக்கு. ஆனா குறிப்பாக இந்த பகுதி அதனுடைய ஒரு ப்ரூஃப், வேதம் பகிரங்க தொழுகையில வாசிக்கப்பட வேண்டும். நாம எஸ்ரா படிக்கல தெரியும், எஸ்ரா ஆட்கள் பைபிள் வாசிச்சு அதை பிரசங்கம் பண்ணினது, லேவியர்கள் நியாயப்பிரமாணத்தை வாசிச்சது எங்களுக்கு தெரியும். அதில் ஆசாரியர்கள் பகிரங்க தொழுகையில வேதம் வாசிக்க வேண்டும் என்றது தெரியும். புதிய உடன்படிக்கையில எங்களுக்கு தெரியும், திருச்சபையில ஜெபாலயத்தில் அங்க போய் எழுந்து நின்றார், வாசிக்க எழும்பி நின்றார்கள், வாசித்தார்கள் என்றது எங்களுக்கு தெரியும். அயல ஜபாலயமோ அல்லது கூடார ஆலயமோ அல்லது இந்த சரமம் கட்டின ஆலய ஆராதனையோ இதிலையும் வேதம் அங்க வாசிக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் கடவுளுடைய வார்த்தைகள் அங்க வாசிக்கப்பட்டு கொண்டு பிரசங்கிக்கப்பட்டது. புதிய உடன்படிக்கைகளையும் எங்களுக்கு தெரியுது, அப்போஸ்தலர் இந்த எழுதப்படுற இந்த புத்தகங்கள் சபையில வாசிக்கப்படட்டும். அதனால நாங்கள் எதை வாசிக்கிறோன்றது பிரச்சனை இல்லை. 66 புத்தகம் கெத்தது. அதனால ஆதியாகமத்திலிருந்து ஒவ்வொரு கெத்தட்ட அந்த பகிரங்க தொழுகையிலையும் நாங்கள் காலையும் மாலையும் நாங்கள் ஒரு அதிகாரமாயாவது வாசிக்கிறோம். அதனால நாங்கள் கண்டினியூவா நாங்கள் அதை வாசிக்க நாங்கள் தொடர்ச்சியா வாசிக்கிறது ஒரு பக்கம் இருக்குது. சில வேளை நாங்கள் புதிய உடன்படிக்கை புத்தகங்களை நாம குறிப்பா வாசிப்போம் என்று என வேதம் வாசிக்க சொல்லப்பட்டிருக்குது. அதனால அதை தீர்மானிக்கிறது அது சபையினுடைய பக்கம் விழுந்திருக்கு. அதனால அதை நாங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவா எது கூட இன்னும் நமக்கு ரிச்சாக விஷயங்களை கொண்டு வரும் என்று நாம புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறபடியாலையும் அதை அதிகமா புதிய உடன்படிக்கை புத்தகத்தை நாம திருப்பி 2 நேரமும் வாசிக்கிறோம். அதுக்காக பழைய உடன்படிக்கை புத்தகங்கள் வாசிக்க கூடாதுன்றதும் அல்ல, அதுவும் நாங்கள் வாசிக்க முடியும். அதான் வாசிக்கையும் வேணும். சபையில பகிரங்கமா உரத்த சத்தமா வேதம் வாசிக்கப்பட வேண்டும் என்றதுக்கு இந்த புத்தகமும் சாட்சி. அதனால இந்த புத்தகம் ஒரு பொது தொழுகையினுடைய மூலகங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றதை கதைக்கிற ஒரு புத்தகம். இது அடுத்த பிரின்சிபல். சோ அடுத்த 18வது பிரின்சிபல் 2 அந்த ப்ளூரலும் என்ன, கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும். those who hear
and those who do. இதான் அந்த சொல்லு, கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும். நான் அந்த சொல்லு, அந்த பிரின்சிபல் இந்த புத்தகம் ஒழுக்க நெறி சட்டத்தை கொண்டது. ஒழுக்க நெறி புத்தகம். இந்த புத்தகம் ஒரு ஒழுக்க நெறி புத்தகம். இந்த புத்தகம் ஒரு ஒழுக்க நெறி புத்தகம். This book is a book of ethics. 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 This book is a book of ethics. வெளிப்படுத்தல் புத்தகம் ஒரு ஒழுக்க நெறி சட்ட புத்தகம். எத்திக்ஸ் என்று நாம சொல்றது எத்தாஸ். எத்தாஸ் என்று நாம சொல்றது சட்டத்தை. எத்திக்ஸ். அப்ப எதை பற்றிய ஒழுக்க நெறிகள் இந்த புத்தகத்தில் இருக்குது? எங்களுக்கு தெரியும், முதல் 7 சபைகள் எப்படி சபை ஒழுக்க நெறியா இருக்கணும்ன்றதை பற்றி எங்களுக்கு கதைச்சிருக்குது. அதுல சர்ச் எத்திக்ஸை பற்றி இந்த புத்தகம் கதைச்சு கொண்டிருக்குது. சபை ஒழுக்க நெறி, சபையினுடைய ஆராதனை ஒழுக்க நெறி, சபை ஆராதனையில வேதம் வாசிக்கப்பட வேணும், சபை ஆராதனையில பாடல் பாடப்பட வேணும். ஏன்னா இந்த புத்தகத்துல பாடல் பாடுறத பற்றி அது கதைச்சு கொண்டிருக்கு. பாடுங்கள், புது பாட்டை பாடுங்கள், கர்த்தருடைய பாட்டை பாடினார்கள், மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடினார்கள். சபை அதை செய்து இந்த பூமியில அதுல பொது தொழுகையில பாடல் பாடப்பட வேண்டும் என்ற அந்த ஒழுக்கத்தை எங்களுக்கு இந்த புத்தகம் சொல்லிக் கொண்டிருக்கு. இந்த புத்தகம் சபையில யாரு எந்த பாலினத்தவர் பொறுப்பில் இருக்கலாம் என்ற ஒழுக்கத்தை சொல்லு. சபையின் 7 தூதர்களுக்கும் எழுது. அந்த தூதன் அது ஆண்பால். அதனால சபையினுடைய அதிகாரி கட்டாயம் ஆணா இருக்கணும் என்றுதான் வேதம் ஒழுக்கத்தை எங்களுக்கு சொல்லித் தருது. அடுத்தது சபையில யாரு வேதம் வாசிக்கலாம், உரத்த சத்தமா வாசிக்கிறவனும் அங்கேயும் திருப்பி ஒழுக்கத்தை கதைக்குது. எந்த பாலினம் பைபிள சேர்ச்சில வாசிக்கலாம் பெரிய சத்தமா, ஆண் தான் வாசிக்கலாம். கேட்கிறவர்களும் எல்லாரும் கேட்கலாம், கை கொள்றது எல்லாரும் கை கொள்ள வேணும். ஆனா வாசிக்கிறது அப்பன் மட்டும்தான். அப்ப ஆண். அப்ப இது அங்க ஒழுங்குபடுத்த தொடங்குது. சர்ச் எத்திக்ஸ், சபை ஒழுங்குகள். அது ஆராதனையா இருக்கலாம், சபை ஆட்சியா இருக்கலாம், சபையினுடைய ஏனைய ஒழுங்கு நடவடிக்கைகளா இருக்கலாம். இந்த சபையில தங்களை ஜூதர்களா இருந்தும் ஜூதர் என்று சொல்லிக் கொள்ளுகிற இந்த போலிகளும் இருக்கிறாங்க. நீ அவங்கள சரியா இனங்கண்டு அறிஞ்சுக்கிட்ட, அது நல்லது, அது சரி. அவங்க உண்மையில ஜூதர் அல்ல. அதனால அங்க ஒரு ஜட்மெண்ட் உண்டு, நிதானிச்சு ஒரு முடிவெடுக்கிற ப்ரோசஸ் ஒண்ணு நடந்து இருக்குது சபையில. ஒரு நிதானம், ஒரு நியாய தீர்ப்பு, அதாவது நாம சொல்ற டிசிப்ளின். ஆக்களை ஒழுங்குபடுத்தணும்னா எது சரியது பிள்ளைங்க பிரிச்சிருக்கோம். அப்ப அங்க சர்ச் டிசிப்ளின் அங்க ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. அங்கால பக்கம் நீ விக்கிரகங்களை படைக்கப்பட்டதை புசிக்கிற, ஜெசபேல் செய்த மாதிரி அதை போதிக்கிற ஆக்கள் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் மனந்திரமாடி பிரச்சனை. அப்ப அங்க சர்ச் டிசிப்ளின் எடுக்காம விட்ட ஒரு சபையை பற்றி கதைக்குது. சபை ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கல, அங்க எத்திக்ஸ் அங்க அல்ல பின்பற்றப்படையிலேன்னு அன்றைக்கு கதைக்கிற. அதுல நாம பார்க்க வரைக்கும் சர்ச் எத்திக்ஸ், சபை ஒழுக்கவியல் எங்களுக்கு இந்த புத்தகம் படிப்பிச்சு கொண்டிருக்கு. மற்ற பக்கம் இன்னொரு பக்கம் எங்களுக்கு அரச ஒழுக்கவியலை பற்றி கதைக்குது. பொலிட்டிக்கல் எத்திக்ஸ், பொலிட்டிக்கல் எத்திக்ஸ். அரசு எப்படி செயல்படணும், அரசு யார பாதுகாக்கணும், அரசு யாருக்கு கீழே கணக்கு கொடுக்கணும், யாருக்கு கணக்கு கொடுக்கணும், ராஜாதி ராஜா கெத்தாதி கெத்தா, அவரை கொஞ்ச வேண்டிய அரசுகள் கொஞ்சாட்டி என்ன மாதிரி ஆகிய கொஞ்சாட்டி என்ன செய்வாருன்னா என்ன செய்திருக்கணும், கொஞ்சம் இருக்கவர். அவர்கள் சண்டை யுத்தங்களை செய்ய வைக்கல, நீதிமான்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய இயலாது.
துன்மார்க்கரும் அடங்காதவங்களுக்கும் ஆக்கிரமிப்பு கொடுக்க அரசாங்கம் முனைய வேணும். ஆனா இங்க துன்மார்க்கரையும் அடங்காதவங்களை பாதுகாத்துக் கொண்டு நீதிமான்களையும் நல்லவங்களையும் அடக்கி ஒடுக்கிற ஒரு அரசை பற்றி கதைக்குது. அதுல அந்த அரசு நீதியா செயல்படுறது எப்படி என்றதை பற்றி எங்களுக்கு இந்த புத்தகம் பொலிட்டிக்கல் எத்திக்ஸை பற்றி கதைக்குது. பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் எங்களுக்கு இக்கனாமிக்கல் எத்திக்ஸை பற்றி கதைக்குது. பொருளியல் பொருளாதார பொருளாதார ஒழுங்கு, வாங்குறவனும் விற்கிறவனும் அவர்கள் எல்லாரும் கூடி அந்த நகரத்தில் அவர்கள் பெரும் சந்தையெல்லாம் வச்சிச்சினம், அவர்கள் எல்லா பொன் வெள்ளி இதுகளை கொண்டு வாரினம், இப்படி பல பொருளாதார நடவடிக்கைகளை பற்றி எங்களுக்கு இந்த புத்தகத்தில் அதுகள் எப்படி இடம்பெற வேணும், எப்படி ஏன் இடம்பெற இல்லை, அதை இடம்பெற சரியாக்கப்பட வேண்டிய ஒழுங்குகளை பற்றி எங்களுக்கு இந்த புத்தகம் கதைக்குது. சோ we call it economical ethics. அதே நேரம் திருச்சபைக்கு எதிராக எதிரிகள் எழும்பேக்குள்ள பர்சனல் எத்திக்ஸை பற்றியும் கதைக்குது. பர்சனல் எத்திக்ஸ், தனிநபர் ஒழுக்கவியல். தனிநபராக நாங்கள் இந்த உலகத்தில் என்ன ஒழுக்க நெறிகளோட வாழ வேண்டும் என்றதையும் பற்றி எங்களுக்கு கதைக்குது. அது குறிப்பாக உபத்திரவங்கள் பாடுகள் வரைகிற நேரம் அந்த அரசாங்கங்களுக்கு எப்படிப்பட்ட தனிநபர் ஒழுக்கவியல் பின்பற்றப்பட வேண்டும். அந்த ரெண்டு சாட்சிகளுக்கும் எதிராக அரசாங்கம் தன்னுடைய துன்மார்க்க கொடுங்கோல முடக்கிவிட்டார். வெளிப்படுத்தல் 11 அவங்க தூக்கி அரசாங்கத்துக்கு எதிராக அடிபடை இல்லை, அல்லது தங்களோட ஆக்களை சேர்த்து அடிபடுவோம் அரசாங்கத்துக்கு எதிராக வெளிக்கிட இல்லை. தனிநபராக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தூக்கிறார். அதான் வேதமங்களுக்கு போதிக்கிற அந்த சத்தியம். அதை தூக்கணுமோ அரசாங்கத்தை எதிர்க்கணுமோ, அது நாம படிச்சாங்கல்ல, அந்த சிவில் மேஜிஸ்ட்ரேட் எதிர்க்கக்கூடிய அந்த இன்டர்மிட்டரிஸ் எல்லாம், அதாவது சிவில் மேஜிஸ்ட்ரேட்ல இருக்கக்கூடிய அடுத்த லெவல்ல இருக்கிற ஆட்களினுடைய அந்த தலைமத்துவத்தினால் இது தொடங்கலாம். அதை நாங்கள் என்னென்ன படிச்சாங்க, அந்த மேஜிஸ்ட்ரேசியை எதிர்க்கிறார். சிறிய மேஜிஸ்ட்ரேட் தான் இல்ல, லெஸ்ஸர் மேஜிஸ்ட்ரேட். எஸ், இங்கிலீஷ்ல லெஸ்ஸர் மேஜிஸ்ட்ரேட்ஸ். லெஸ்ஸர் மேஜிஸ்ட்ரேட்ஸ் தான் தூக்குறதுக்கு வழிபடுத்தலாம். சாமானியராக இருக்கிற சாதாரண குடிமக்கள் ஒரு வழிக்கிட இயலாது அரசாங்கத்துக்கு தூக்குற. ஆனால் இந்த அரகல போராட்டம், இந்த அரகலைய இப்படி நடந்த, அல்லது நாம சொன்ன மாதிரி திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடங்கினது, இதுகளெல்லாம் வேதத்தாக்கு பிழையான முறை. அவர்கள் தொடங்கின நோக்கம் சரி, அவர்கள் என்ன நோக்கத்துக்காக அந்த போராட்டத்தை அவர்கள் போராடும் என்று யோசிச்ச நீதி, அதுல நீதி இருக்குது. ஆனா அந்த போராட்டம் ஆரம்பிச்ச முறை, போராட்டம் வழிநடத்தப்பட்ட முறை போல அது வேதம் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. அதனால பல விதங்கள்ல அதனுடைய பாதிப்புகளை கத்தர் அதை தீர்த்து கட்டுற. அரசாங்கம் பிழை செய்தால் அதை தட்டி கேட்கறதுக்கு அரசியல இருக்கக்கூடிய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அதை செய்யறதுக்கு முன்னுக்கு வரணும். இது நாம தெளிவா படிச்சிருக்கிறோம். அதை சொல்லாம பல்கலைக்கழக மாணவர் அவை போராட்டம் தொடங்குகிறது, அல்லது ஊழியர் சங்கம் போராட்டம் தொடங்குகிறது, அல்லது தொழிலாளர் சங்கம் போராட்டம் தொடங்குகிறது. தொழிலாளர் யாரு? மக்கள் தெரிவு செய்த ஆட்களும். அதனால இந்த வன்முறைகள், இந்த வண்டாவாளத்தன்மைகள் நாம ஒரு நாளும் சப்போர்ட் இல்லை என்றதை எங்களுக்கு வெளிப்படுத்தல் கதைக்குது. அவன் அடிச்சா அடி வேண்டிச்சா கத்தர் அதை பார்க்கறது உன்ன நீ டிஃபெண்ட் பண்ண டிஃபெண்ட் பண்ணிப்பார் பர்சனலா. மற்றபடி நீ அரசுக்கு எதிராக கலகம் செய்ய வலிக்கிறீர்கள், அது ஆக்களை திரட்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் பர்சனல் எத்திக்ஸ் சரியான முக்கியம். இதெல்லாம் சினிமாவிலையும் மற்ற இடங்களிலையும் புலவழியாக இந்த பர்சனல் எத்திக்ஸ் எல்லாம் காட்டப்படுது.
அதெல்லாம் நாங்கள் அதுல வெறுக்கிறோம். அது பிள்ளைகளை மனதில் பதிய வைக்கிற ஒரு பிள்ளையான படங்கள். தாங்களும் அப்படி செய்யலாம் என்று யோசிக்கிறது. அது பைபிளுக்கு முரண். அதனால இதை விட நமக்கு பர்சனல் எத்திக்ஸ்ல நமக்கு ஹோலினஸ், பரிசுத்தம், நீதி என்றதுகளை எப்படி நாங்கள் நடக்கணும் என்றது அரசோட மட்டுமில்ல, நாங்கள் கர்த்தருடைய பரிசுத்தம் சபைக்குள்ளையும் குடும்பத்துக்குள்ளையும் அந்த பரிசுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும். விபச்சாரம், வேசித்தனம், பாவம், நாங்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்டு அதோட நாங்களும் பேய்களோடு ஒன்றிப்பா இருக்கிறோம் என்று அது நடக்கிற அந்த நடவடிக்கை ஒழுக்கணர் இல்ல, அது பிழை. இப்படிப்பட்ட தனிப்பட்ட ரீதியில நாம பின்பற்ற வேண்டிய பர்சனல் எத்திக்ஸ் நிறையவே இந்த புத்தகத்தில் இருக்கு. கை கொள்ள வேண்டிய ஒழுக்க சட்டங்கள் ஆயெல்லாம் சொல்லுறோம். இந்த புத்தகம் ஒரு ஒழுக்கவியல் புத்தகம். இந்த புத்தகத்தில் நாம சபை ஒழுக்கவியல், அரச ஒழுக்கவியல், அரசாங்கம் எப்படி நடக்கணும் என்றது, அந்நேரம் தனிநபர்கள் எப்படி ஒழுக்கவியல், குடும்ப ஒழுக்கவியல், பொருளாதார ஒழுக்கவியல், இப்படி பல விஷயங்களை நாம் இந்த புத்தகத்திலிருந்து படிக்கிறோம். ஆல்ரைட். அதுல அது படிக்கிறதால எங்களுக்கு பாக்கியம், நாம சந்தோஷமா இருப்போம், நாம ஆறுதலா இருப்போம். இத நாங்கள் இதுல பார்க்கிறோம். அடுத்த பிரின்சிபல் 19வது பிரின்சிபல். இந்த புத்தகம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். பிரின்சிபல். இந்த புத்தகம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். It's a prophetic book. It's a prophetic book. தீர்க்க தரிசன புத்தகம். ஆகவே தீர்க்க தரிசன இலக்கிய பாணி பின்பற்றப்பட வேணும், வியாக்கியானத்துக்கு பின்பற்றப்பட வேண்டும். தீர்க்க தரிசன இலக்கிய பாணி வியாக்கியானத்தில் பின்பற்றப்பட வேணும். prophetic genre என்று நாம சொன்னார். GENRE genre prophetic genre என்று நாம சொல்ற அந்த இது நட எப்படி, அதாவது பாணி என்று நாங்கள் சொல்றதான். இது எல்லாத்துக்கும் நாம பைபிள்ல நமக்கு ஹிஸ்டாரிக்கல் ஜான்ர, வரலாற்று இலக்கிய பாணி இருக்குது, வரலாற்று புத்தகங்கள். நமக்கு பாடல் புத்தகங்கள் இருக்குது. அத சாங்ஸ் ஜான்ர, அது சாங்ஸ் ஜான்ர என்று சொல்லிக்கல. நமக்கு தெரியும் பாடல்ல நமக்கு பல வகையான பாடல்கள் இருக்குதல்ல. ஒன்று புலம்பல் பாடல் வகை, ஒன்று துதி பாடல் வகை, ஒன்று நன்றி பாடல் வகை, ஒன்று புகழ்ச்சி பாடல் வகை, மற்றது ஒப்பாரி பாடல் வகை. இப்படி பாடல் வகைய அந்த பாடல் நட, பாடல் பாணி என்று நாம சொல்றாங்க. அதுல சாங்ஸ் ஜான்ர, அந்த சாங்ஸ் ஜான்ர அது அந்தந்த நடைகளுக்கு ஏற்றபத்தில் அது விளங்க வேணும். புகழ்ச்சி பாடல் என்றா அது நன்றி பாடல் இல்லை, அது நட பாணி வேறு. நாம ஒப்பாரி பாடல் என்றா அது தாலாட்டு பாடல் இல்லை, தாலாட்டு பாடல் வேறு.
லலபாய் லலபாய் என்று இங்கிலீஷ்ல படிப்போம். என்ன தமிழ்ல தாலாட்டு பாட்டு ஆறாரோ அறிவரோ ஆரடிச்சு நீ லலபாய் லலபாய் பாடு. நாம பாட்டுண்டா ஆறாரோ பாட்டு மட்டும் இல்லை, நமக்கு தமிழ்ல நமக்கு ஒப்பாரி பாடல் இருக்குது, கும்மி பாடல் இருக்குது, நாட்டார் பாடல் இருக்குது, சிறுவர் பாடல் இருக்குது, மீனவர் பாடல், தொழில் பாடல்கள் இருக்கு. மீனவர் பாடல் மட்டுமில்லை, வயல் பாட்டும் இருக்கு, அருவி பாடல், அதில் தொழில் பாட்டுகள் இருக்குது. ஏலேலோ ஐலசா ஏலேலோ அதான் மீனவர். அப்படி ஒவ்வொரு ஜான்ரர் ஒன்று இருக்குது பாட்டுகள். இந்த பாட்டு பாணி நமக்கு தெரிஞ்சோணும். பாட்டை பற்றி கதை நாம யோசிக்க. அதாவது நாங்கள் சபையில 4 பாட்டு படிக்கிறோம். நாங்கள் 4 வலி செலுத்துறோம். நாங்கள் ஒன்று முதலாவது வலி புகழ்ச்சி பாட்டு, 2வது பாட்டு நன்றி பாட்டு, 3வது பாட்டு மன்றாட்டு பாடல் அல்லது நம்பிக்கை பாடல், 4வது பாட்டு அர்ப்பணிப்பு பாட்டு அல்லது ஒப்பு கொடுத்தல் பாட்டு. அந்த 4 பாட்டும் ஒன்றில்ல. 4 பாட்டினுடைய நட அது வேற, 4 பாட்டினுடைய ஜான்ரே வேற, பாணி வேற, அதாவது அந்த இலக்கியமே வேற, அதாவது யூஸ் பண்ற ஸ்டைல் விளங்கும். அதுபோல பைபிள்ல எங்களுக்கு பாடல்கள் இந்த பாடல பைபிள்லயும் இருக்குது. ஒப்பாரி வைக்கிற ஆக்களை கூப்பிடு, அவர்கள் ஒப்பாரி வைக்கட்டும். ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்றேன், ஏண்டா ஐயோ போதே எல்லாம் முடிஞ்சது என்று அப்படி ஒரு ஒப்பாரி பாடு. எருசலேம் கவண்டிச்சதே கவலை போகுது என்று ஒப்பாரி அடிச்சு பாடட்டும். ஒப்பாரி பாடல், புலம்பல். எரேமியா படிச்சது புலம்பல் பாடல். உன்னத பாடல் சாலமோனுடைய பாட்டு, அது ஒரு உன்னதமான பாடல், அது காதல் பாடல், சாங் ஆஃப் சாங்ஸ். அதாவது சாங் ஆஃப் சாங்ஸ் தான் ஹீப்ரூ இல்லையா? சாங்ஸ் ஆஃப் சாங்ஸ், சாங்ஸ் ஆஃப் சாங்ஸ், பாடல்களின் பாடல். அதனால உன்னத பாடல் என்று தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன், பாட்டுகளின் பாட்டு. அதே நேரம் எங்களுக்கு துதி பாடல். நம்ம சங்கீதம் என்று நமக்கு தமிழ்ல இருக்கிறது அது ஹீப்ரூல இருக்கிறது சாங் ஆஃப் பிரைஸ். அப்படிதான் நம்ம போடுகிறோம். அதாவது புகழ்ச்சி பாடல். அது சங்கீதம் என்றாலே பாட்டு தானே. அப்புறம் என்ன சங்கீதம்? நம்மள தமிழ்ல அப்படியே மாத்தி விட்டாங்க. அதை சரியா போடுறோம். அந்த புத்தகம் புகழ்ச்சி பாடல், இது புலம்பல் பாடல், அது உன்னத பாடல். அப்ப பைபிளே எத்தனை புத்தகம் இருக்குது பாட்டுல? இதெல்லாம் விட்டு போட்டு சில பேர் 150 பாட்டு மட்டும் தான் பாடணும், கொஞ்சம் மங்கால இருந்து கத்துது. அதுவும் ரிஃபார்ம் பண்றது, அது ஒரு பிரச்சனை. பைபிள்ல பாட்டுகள் விளங்கல, அது பைபிள்ல இருந்தா படிக்கலாம். இந்த பாட்டு கெத்த இருக்கு சமத்து. சோ இதே மாதிரி எங்களுக்கு இந்த தீர்க்க தரிசன பாணி புத்தகங்களும் இருக்கு. தீர்க்க தரிசன பாணி, தீர்க்க தரிசன நட, அது என்ன தீர்க்க தரிசன புத்தகங்கள்? ஏசாயா, எரேமியா, மற்றது எசேக்கியல், தானியேல். இதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிருக்கோம். இந்த பிரின்சிபல் தானியேல், எசேக்கியல், சகரியா விளங்காம இந்த அப்போகலிப்சிஸ் வெளிப்படுத்தல் விளங்காத ஆக்களுக்கு. ஏண்டா அந்த புத்தகங்களினுடைய நடதான் இங்க பின்பற்றப்பட்டிருக்கிறது அதிகமா. அதுல அந்த புத்தகங்கள் வாசிக்கல நாம பின்பற்ற பிரின்சிபல்ஸ் தான் வியாக்கியான அந்த இலக்கண முறைகள். இந்த புத்தகத்தை நாம விளங்கப்படுத்த பின்பற்ற வேண்டிய இலக்கண முறைகளுக்கு வரப்போம். அதைத்தான் நாங்கள் இந்த 19வது பிரின்சிபல்ல சொல்றோம். இது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். ஆகையால தீர்க்க தரிசன தீர்க்க தரிசன இலக்கிய நட விளங்கி அதனுடைய விதிகள் பின்பற்றப்பட வேண்டும். விளங்குதோ? அதை நாங்கள் பார்க்கலாம். சோ இந்த 3 பிரின்சிபல் இன்னைக்கு நம்ம காணும். இந்த இதுல ஒன்று பாக்கியவான்கள் இருந்து பிரின்சிபல், அடுத்தது வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இந்த பிரின்சிபல், அடுத்தது கை கொள்ளுகிறவர்கள் என்ற அந்த சொல்லிலிருந்து பிரின்சிபல், அடுத்த 4வது தீர்க்க தரிசன வசனங்களிலிருந்து பிரின்சிபல்.
4 பிரின்சிபல் நாமல் 19 பிரின்சிபல் நாங்கள் முடிச்சிருக்கிறோம் அல்ல கத்தராமே. தொடர்ந்தும் இந்த புத்தகத்தில் இருக்கிற சத்தியங்களை நாங்கள் விளங்கவும் கைக்கொள்ளவும் நாங்கள் வெல்லவும் எங்களுடையதும் கிறிஸ்துடைய எதிரிகள் அழிக்கப்படவும் நாங்கள் தொடர்ந்தும் பிரயாசப்படுவோமாக.